சூப்பரான ஒரு வைரல் அப்டேட் தான் வந்து 2 நாளா உலா வந்துட்டு இருக்குது. நேத்துல இருந்து முந்தானத்துல இருந்து அப்படியே பேச்சு வாக்குல அடிபடுது. நேத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. குட்டி ஏபிடிபி, அதாவது ஏபி டிவிலியர்ஸ், அதாவது பேபி ஏபி டிவிலியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கியிருக்காங்க. அவரோட பேர் வந்து ப்ரோவிஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2022 பக்கமா பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து அவங்கள வாங்கியிருந்தாங்க. நிறைய மேட்ச் நல்லா விளையாண்டாரு. சவுத் ஆப்பிரிக்கா T20 SA T20ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. பவர்ஃபுல் ஹிட்டர். நம்ம சென்னைக்கு இன்னைக்கு தேவை என்னன்னா ஒரு பவர்ஃபுல் ஹிட்டர் வேணும், அது ஒன்று மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இவர் வந்து வாங்கியிருக்காங்க. இவரோட வரவு வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் டாப் ஆர்டரா மிடில் ஆர்டரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவர் மிடில் ஆர்டர்ல தான் விளையாட போறாரு. மிடில் ஆர்டர்ல இவர் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர். இவருக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டூபே வருவாரு. இவரு மிஸ் ஆனா கூட டூபே வந்து அந்த ஸ்லாட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த புதிய சென்னைக்கு புத்துணர்ச்சி கொடுப்பதற்கு ப்ரோஸ் என்னென்ன பண்ண போறாரு, அவருடைய வருகையில சென்னை சூப்பர் கிங்ஸ் என்னென்ன மறுமலர்ச்சி ஏற்பட போகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டே நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த சண்டே மேட்ச் தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை அடுத்த கட்டத்துக்கு நகுத்தும். ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் நாளைக்கு அவங்களுடைய பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பயங்கரமா மும்பையை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா எழுதி வச்சுக்குங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப் போறது உறுதி. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நாளைக்கு எப்படி விளையாடுறாங்க, மும்பையை எப்படி பீட் பண்ண போறாங்கிறத பொறுத்து தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப் போறதும் போகாதும் பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ப்ரோவர்ஸ் எப்படி விளையாடுறாருங்கிறத.